இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், ஆரண்யகாண்டம் படத்தின் மூலம் கவனத்தை கவர்ந்த தியாகராஜன் குமாரராஜா 5 ஆண்டுகளுக்கு பிறகு தனது அடுத்த படத்தோடு வந்திருக்கிறார். முந்தைய படத்தைப் போலவே இதுவும் நான் லீனியர் பாணியில் தொகுக்கப்பட்டிருக்கும் படம்தான். ஃபகத் ஃபாசில் மனைவியான சமந்தா தன் முன்னாள் காதலனை அழைத்து உடலுறவு கொள்கிறார். அது முடிந்தவுடன் எதிர்பாராத விதமாக காதலன் செத்து போய் விடுகிறான். அதே போல இன்னொரு கதையில என்ன, அதாவது அதுலயே இன்னொரு கதையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசுகுட்டி அப்படிங்கிற விஜய் சேதுபதியோட குழந்தை. அவர் தன்னுடைய அப்பாவுக்காக காத்திருக்காரு. யார் அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அவர் திரும்பி வர்றது எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் திரும்பி வர போகிறதா தகவல் கிடைச்சோடனே அவர் பார்த்தீங்கன்னா சில்பாவாக திரும்பி வராரு. மனைவியின் காதல் விவகாரமும் அதை தொடர்ந்து நடந்த மரணமும் தெரிந்துவிட்ட முகில், அதாவது ஃபகத் ஃபாசில் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது தான் மீதி கதை. அதனால் என்னென்ன சிக்கலில் முகில் போய் மாட்டுறான், சமந்தா என்னென்ன சிக்கலில் மாற்றா அப்படிங்கிறது தான் இந்த மீதி கதை அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தந்தை சில்பாவுடன் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும்போது தொலைந்து போகும் ராசுகுட்டி கிடைக்கிறானா, லீலாவை கொல்ல செல்லும் மகன் அவனே காயமடைகிறான், அவன் எப்படி பிழைக்கிறான் அப்படிங்கிறது தான் மீதி கதைனே சொல்லலாம். அடிப்படையில் காமமோ ஆசையுமே வாழ்வை நகர்த்தி செல்கின்றது. மற்றபடி வாழ்வில் நடக்கும் எல்லா சம்பவங்களுமே தற்செயலானவை என்பதையே இந்த படம் அடிப்படையில் சொல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது சரி எது தவறு, கடவுள் என்பவர் இருக்கிறாரா என்பது போன்ற தத்துவ விசாரணைகளும் படத்தில் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆரண்யகாண்டம் படத்தோடு ஒப்பிட்டால் படம் மிக மெதுவாக துவங்கி நகர்கிறது. ஆரண்யகாண்டத்தில் இருந்த இயல்பான தன்மையும் இந்த படத்தில் மிஸ்ஸிங். ஆனால் ஒரு கட்டத்தில் திரைக்கதையின் இந்த தன்மை படத்தின் பலமாக மாறிவிடுகிறது. குறிப்பாக இடைவேளைக்கு பிறகுனே சொல்லலாம். இந்த படத்தில் 2 பேர் பிரபாதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருவர் வேம்புவாக வரும் சமந்தா, மற்றொருவர் சில்பாவாக வரும் விஜய் சேதுபதி. சமந்தாவின் திரை வாழ்க்கையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். விஜய் சேதுபதி எல்லா படங்களிலும் ஒரே மாதிரி நடிக்கிறார் என்ற விமர்சனமும் உண்டு. ஆனால் சமீபத்தில் வெளிவந்த சீதக்காதி, பேட்ட படங்களில் தன் வழக்கமான பாணியிலிருந்து விலகியிருந்தார். அந்த வரவேற்கத்தக்க மாற்றம் இந்த படத்திலும் தொடர்கிறது. மனைவி தன் முன்னாள் காதலனோடு எதற்காக உறவு வைத்து கொண்டால், தன்னிடம் இல்லாத எது அவனிடம் இருக்கிறது என மருகும் பாத்திரம் ஃபகத் ஃபாசிலுக்கு. பெரிய நெருக்கடி வரும்போதெல்லாம் அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கும் ஆளுமையே இல்லாத ஒரு பாத்திரத்தை நிறைவாக செய்திருக்கிறார் ஃபகத் ஃபாசில். இவர்களை தவிர படத்தில் கவரும் மற்றொரு நடிகர் மிஸ்கின். மதபோதகராக வரும் மிஸ்கின் தன் வழக்கமான பாணியிலிருந்து விலகி மனம் கவர்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதே போல சின்ன சின்ன பாத்திரங்களில் வருபவர்கள் கூட இயல்பான நடிப்பால் படத்திற்கு வலு சேர்க்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வயது வந்தோருக்கான படம் தான். ஏன்னா ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வசனங்களும் ஒரு சில கெட்ட வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கலாம்னே சொல்லலாம். ஆனால் அந்த வசனங்களும் வார்த்தைகளும் வெறும் கிளிகிழிப்பிற்காக மட்டும் வைக்கப்பட்டவையாக இல்லாமல் படம் செல்ல செல்ல ஒரு அவல நகைச்சுவையாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு வித்தியாசமான படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். அது அவங்களோட மனப்பான்மைக்கு ஏற்றது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். மேலும் படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இந்த படத்துக்கு 5 ஸ்டாருக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.